முதல் திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். 20 வயசுல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பையனுக்கு 30 வயசுல தான் கல்யாணம் ஆகும். ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இது வேணாம் அது வேணாம் இது அது நல்லா இல்ல இது நொல்ல அது நொட்டன்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா 2வது திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ரொம்ப கம்மி. ஆமா ஆமா. இப்ப நானே ஹஸ்பண்ட் அங்க உட்காந்துருக்காரு சார். நான் அவரை நடுவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவங்க வீட்டுல 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பவுன் போடணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பொண்ணு அழகா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. சோ அப்படியே மாறி 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 தள்ளி போய்கிட்டே இருக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நான் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன், அதை கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணுங்க. கணவருக்கு மனைவி இறந்துடுறாங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்குவார். அவரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வச்சு, இங்க பாருமா இவங்க தான் உனக்கு அக்கா, கும்பிட்டுக்க, இன்னுமே இவங்க தான் உனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இவங்களும் அதை மனசார ஏத்துக்கிட்டு தினம் விளக்கேத்துவாங்க. இதே ஆப்போசிட்டா யோசனை பண்ணி பாருங்களேன். கணவர் இறந்துடுறாரு, மனைவி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காட்டி, இவங்க தான் உங்க அண்ணன், இவங்க கிட்ட நீங்க வந்து இவங்களை கும்பிட்டுக்கோங்க, அவர் கட்டிட்ட வேட்டி இது, அவர் போட்ட சட்டை இதுன்னு கொடுத்துட முடியுமா சார்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. எதுல சிக்கல் இருக்கு? முதல் திருமணத்துக்கு வரன் தேடுவதா, 2வது திருமணத்துக்கு வரன் தேடுவதா? சார் என்ன பொறுத்தவரைக்கும் 2வது திருமணம் தான் சிக்கல் அதிகம். ஏன்னா இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. ஏன்னா செகண்ட் மேரேஜ் சொல்லும் போது அவங்க ஒரு தப்பான பாயிண்ட் கொண்டு வந்துடுறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளமோ இவளை விட்டுட்டு போயிட்டா போற விஷயம் அவங்களாலதான் இருக்கும். ஆனா மென்ஷன் பண்றது லேடிஸ். கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கிறேன் சார். அந்த டைம்ல என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அப்பா இடையில தான் இறந்தாங்க. ஒரு அக்கா சிஸ்டர் மட்டும் எனக்கு உண்டு. நான் கோயம்புத்தூர் தென்னம்பாளையில மில்லில் ஒர்க் பண்ணேன். அங்கதான் ஒருத்தவங்க எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. குடும்பம் வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் வந்திருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு குடுமையில நான் வெளியே வந்தேன் சார். எவ்வளவு வருஷம் இருந்தது அந்த முதல் திருமணம் காலகட்டம்? 5 years இருக்கு சார். அவங்க கூட வாழ்ந்து என்னன்னா யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்னவனுக்கு 8 மாச குழந்தை, பாப்பா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சா சார். அப்போ சூடு வைக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஃபேன்ல தொங்குறோம், தொங்கலன்னு அடிப்பாருன்னு பயந்துகிட்டே தொங்குவேன். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பக்கத்துல அந்த ஊர் ஓனர், அந்த என்னோட ஹவுஸ் ஓனரும் அந்த ஊர் தலைவர் பேர் மதன், அவங்களும் என்ன காப்பாத்தி இருக்கிறாங்க. 2வது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க, ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லைஃபே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க சார். அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போகணும்? ஃபர்ஸ்ட் லைஃபே எவ்வளவு கஷ்டமானாலும் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே இருந்துட்டு போலாமே சார். ஓ நீ அப்படி வரியா? ஒரு பொண்ணா வெளியில போயிட்டு நான் இன்னார் மனைவின்னு பெருமையா சொல்ற மாதிரி 2வது கல்யாணத்துல சொல்ல முடியறது இல்ல. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். சொல்லுங்க, ஏன் 2வது திருமணம் வேணாம்னு நினைக்கிறீங்க? முதல் அந்யோன்யம் 2வதுலயும் வரவே வராது, எக்காலத்திலயும் வராது. மனசுலனாலும் அதான் நேசம். மனைவி கணவனை திருத்த முடியும், கணவன் மனைவியை திருத்த முடியும். திருத்திருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறோம்? இல்ல சார், இவங்க திருத்தல் கிடையாது, மன ஒற்றுமை அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். அவங்க எங்கிருந்தோ வராங்க. இவங்க யார் பெற்ற ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒற்றுமையா கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. அப்புறம் எப்படி நீங்க முதல்லயே எல்லாமே சரியா நடக்கும் நீங்க சொல்லுங்க? சாம்பார் அப்ப எனக்கு என்ன வேலை பாக்குறீங்க? நான் எக்ஸ்-சிஏ சப் இன்ஸ்பெக்டர் சார். மனைவி வேலை பார்த்தாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா சார். அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க அனுப்பி வச்சுக்கிறீங்க? இல்ல சார், அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்க அனுப்புறீங்க. இன்னும் ஒற்றுமையா இருக்கு சார். 62 வயசு ஆச்சு எனக்கு. என் மனைவி மேல இன்னும் பாசம் குறையல, தெரியுங்களா? நீங்க பாசம் கம்மியா வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு உங்க மனைவிக்கு சண்டையில் தூக்காது. கிடையாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. நான் எப்ப சொன்னேன் நீங்க பாசம் கம்மியா வச்சீங்கன்னு? அதுதான் சார் முதல் பெஸ்ட் சார். 2வதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் 3வதும் வேலைக்கு ஆகுது, 4வது. அதனால தான் இனிமே வந்து நம்ம வந்து பசங்க லைஃப் பேர பசங்க அப்படின்னு தான் நம்ம போகணும். இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன். அது மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அது பதில் நாய் பூனை அதுங்கிட்ட இருக்கலாம், அதுக்கு அன்பா இருக்குங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார். இப்ப 2வது திருமணம் வந்து இவங்க எதுக்காக பண்ணிக்கிறாங்க? கணவன் மனைவியா வாழ்றதுக்காக தான். ஆனா இந்த சமூகமும் சொந்த பந்தமும் அடுத்தவ புருஷன் அடுத்தவ பொண்டாட்டின்னு தான் சார் சொல்லும். நான் அனுபவிச்சிருக்கேன் 11 வருஷமா. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப தெருவுல என்
புருஷன் கூட போனா கணவன் மனைவின்னு என்ன சொல்லல, அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போறா பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அசிங்க வார்த்தை வேணுமா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நான் ஒரு கடன் பிரச்சனையில தவிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் அப்படியே இறங்கி போயிட்டாரு. இன்னைக்கு என்ன விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆகுது சார். ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன். இன்னைக்கு ஒரு மாஸ்டரா சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 1200 ரூபாய் சம்பளம். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நான் எந்த ஆணையும் நான் நம்பல. யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. வாழலான்னு ஒரு ஆசை கனவுகளோட தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் அவர் போயிட்டாருங்கிறதுக்காக நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல. அவங்க சொல்றாங்க எனக்கு என் லைஃப் தான் முக்கியம், நான் செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ தெரியல போ. முதல் மேரேஜ் நடக்கும் போது நிச்சயதார்த்த பத்திரிகையில அவங்கள அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் சரி இல்லைன்னா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஃபர்ஸ்ட் லைஃப்ல எழுத சொல்லுங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு.